ஒப்பீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் திராவிட இயக்க சிந்தனையாளர் திரு வல்லம் பசீர் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். மகாராஷ்டிரா தேர்தல் மிகப்பெரிய அளவுல பரபரப்பா போய்கிட்டு இருக்கு. ஜார்க்கண்ட்ல முதற்கட்ட தேர்தல் நடந்து கொண்டிருக்கும் போதே மகாராஷ்டிரால இன்னொரு பூகம்பம் வெடிச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய அஜித் பவார் துணை முதலமைச்சராக இருக்கிறார். அவர் ஒரு நேர்காணலை நியூஸ் மினிட் அப்படின்ற பத்திரிகைக்கு கொடுத்திருக்கிறார். அந்த ஊடகத்துல சொல்லும் போது, அதானி, அமித்ஷா இருவரும் சேர்ந்துதான் பாஜக ஆட்சியை மகாராஷ்டிராவில் கொண்டு வர முயற்சித்தார்கள். என்னைய பேசும்போது தனி அறைக்கு வர சொன்னாங்க. அந்த ரூம்ல அதானியும் இருந்தாரு பாஜகவோட அப்படின்ற ஒரு பகீர் தகவலை கொடுத்திருக்கிறார். ராகுல் காந்தி தொடர்ச்சியாக மோடி இந்த ஆட்சியை நடத்தவில்லை, அதானி தான் நடத்தி கொண்டிருக்கிறார் என்ற குற்றச்சாட்டை வைத்துக் கொண்டே இருந்தார். இன்னைக்கு அதை உண்மைப்படுத்தும் விதமாக ஒரு சம்பந்தமே இல்லாத ஒரு பிசினஸ் மேன், அதுவும் குஜராத்தை சேர்ந்தவர், மகாராஷ்டிரா ஆட்சியில பாஜகவை நிறுவ வேண்டும் என்று அவர் நினைப்பது ஏன்? அஜித் பவார் கொடுத்த இந்த ஸ்டேட்மெண்ட்டை நீங்க எப்படி பாக்குறீங்க? அஜித் பவார் பொய் சொல்லி இருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை. அரசியலை அங்கம் வகிக்கக்கூடியவர் தான். எதற்காக தவறான தகவல்களை கொடுக்க போகிறார்? எனவே உண்மையான செய்தியை தான் அவர் சொல்லி இருக்க வேண்டும். ஆனால் என்ன காரணத்துக்காக அவர் இப்போது இந்த செய்தியை சொன்னார் என்பதுதான் ஒரு புரியாத புதிராகவே இருக்கிறது. இது எவ்வளவு பெரிய பின்னடைவை ஆளுகிற பாஜக சிவசேனா கூட்டணிக்கு ஏற்படுத்தும் என்பதை அறியாமலேயே சொன்னாரா, அல்லது உள்ளிருந்து கொண்டே வேட்டு வைக்கிற வேலையை செய்திருக்கிறாரா என்பது தேர்தல் முடிவுகளுக்கு பிறகுதான் தெரிய வரும். ஏற்கனவே அஜித் பவார் அந்த கூட்டணிக்குள் ஒரு பொருந்தாத நபராகத்தான் இருந்து கொண்டே இருந்தார். அண்மையிலே சிவசேனா கட்சியினுடைய ஒரு சட்டமன்ற உறுப்பினர் கூட பேசிய செய்தி என்பதை யாருமே மறந்துவிட முடியாது. நாங்கள் தேசியவாத காங்கிரஸோடு அமைச்சரவை கூட்டத்தில் உட்கார்ந்திருந்தால் வெளியில் வந்ததற்கு பிறகு வாந்தி எடுத்து விடுவோம், அவர்களோடு பக்கத்திலேயே எங்களால் உட்கார முடியாது என்கிற அளவுக்கு ஒரு மோசமான கருத்தை அவர்கள் வெளிப்படுத்தினார்கள். இதையெல்லாம் கேட்டுக்கொண்டு மான ரோசம் சூடு சொரணை ஏதாவது இருக்கிறதா என்று சரத்பவாரினுடைய கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் கேள்வியை எழுப்பினார்கள். அதற்கு கூட பதில் சொல்லாத நபராகவே இருந்தார் அஜித் பவார். எனவே அஜித் பவார் உள்ளுக்குள் இருக்கக்கூடிய சங்கடத்தை எப்படியாவது வெளிப்படுத்தி விட வேண்டும் என்பதற்காக இந்த உண்மைகளை எல்லாம் போட்டு உடைத்திருக்கிறாரா என்றுதான் நாம் யோசிக்க வேண்டியிருக்கிறது. அதே நேரத்தில் ஒரு கார்ப்பரேட் நிறுவனத்தினுடைய முதலாளி ஒரு அரசை அமைப்பதற்கு எப்படி முயற்சிகளை மேற்கொண்டிருக்கிறார்? இது என்ன ஒரு மோசமான அணுகுமுறை! இதை பாரதிய ஜனதா கட்சி தானே ஊக்குவித்திருக்கிறது. நீங்கள் நன்றாக யோசித்து பாருங்கள். செபியினுடைய தலைவர் மாதவி பூரிபூஜ் அதானிக்காக ஸ்டாக் மேனிபுலேஷன்ல ஈடுபடுறாருங்கிறது ஹிடன்பர்கினுடைய குற்றச்சாட்டு. அதற்காக சம்மன் அனுப்பப்படுகிறது பொது கணக்கு குழுவின் மூலமாக. பார்லிமெண்டினுடைய அக்கவுண்ட்ஸ் கமிட்டி பிஎஸ்சி அனுப்புகிறார்கள். ஆனால் நேரில் ஆஜராவதற்கு மறுக்கிறார் மாதவி பூரிபூஜ். நீங்க ரெண்டு விஷயத்தையும் ஒன்னா சிங்க் பண்ணி பாருங்களேன். இந்த அரசுக்கு அதானி எப்படி துணை நிற்கிறார், அதானிக்கு இந்த அரசு எப்படி துணை நிற்கிறது. இந்த ரெண்டு செய்திகளையும் பொருத்தி பார்க்கிற போது அஜித் பவார் சொன்ன செய்தியினுடைய வீரியமும் தாக்கமும் எத்தகையது என்பது நமக்கு புலப்படும். பிஎஸ்சிக்கு முன்னாடி ஆஜராகலன்னு வேற ஏதாவது ஒரு நிறுவனத்தினுடைய தலைவர் சொல்லிவிட்டால் அதை அப்படியே இவர்கள் கடந்து விடுவார்களா? இதையே சம்பந்தப்பட்ட நபர் காங்கிரஸோடு தொடர்புடையவராக இருந்தார் அல்லது பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிரான மனநிலை கொண்டவராக இருந்தால் இவர்களுடைய கருத்து எத்தகைய மோசமான கருத்தாக வெளிப்பட்டிருக்கும். ஏன் சார் பிஎஸ்சிக்கு முன்னாடி மாதவி பூரிபூஜ் நேரடியாக ஆஜராக மறுக்கிறாங்க? இதுவரைக்கும் நிதித்துறையினுடைய அமைச்சர் வாய் திறந்தாரா? நிதித்துறை அமைச்சருடைய கட்டுப்பாட்டில் தானே இயங்கி வந்தது செபியினுடைய வழிகாட்டுதல்கள். செபிக்கு நெறிமுறைகளை வகுத்து கொடுக்கிற இடத்தில் இருந்தவர்கள் யார்? ஏன் அவர்கள் இதுவரை வாய் திறக்காமல் இருக்கிறார்கள்? மடியில் கனமில்லை என்று சொன்னால் எதற்காக வழியில் பயம் இருக்க வேண்டும்? நேரடியாகவே சென்று அவர்கள் பிஎஸ்சி முன்பாக வேணுகோபால் அழைத்தால் என்ன? கமிட்டியினுடைய சேர்மனாக அவர் இருக்கிறார். கமிட்டியிலே உங்களுடைய ஆட்களும் இருக்கத்தானே செய்கிறார்கள். அவர்களுக்கு முன்பாக நீங்கள் நேரில் ஆஜராகலாமே. ஆஜராகவில்லை என்று சொன்னால் கடிதத்தின் வாயிலாகவாவது கொடுத்திருக்கலாமே. எதையுமே செய்யல. அப்ப அரசு இது பற்றி பேசவே இல்லை. ஒரு கள்ள மௌனத்தை காத்தது. இதெல்லாம் எதனுடைய வழிகாட்டுதல் என்று சொன்னால் அதானி குழுமத்தினுடைய வழிகாட்டுதல், கௌதம் அதானியினுடைய வழிகாட்டுதல்கள். அவங்க எல்லாம் பதில் சொல்ல மாட்டாங்க. அவங்களெல்லாம் கூப்பிட்டு கேட்க கூடாது. அவங்க ஏன் ஆளு, நீ என்ன செய்வியோ எனக்கு தெரியாது, இதெல்லாம் ஒண்ணும் இல்லாம செய்து முடித்தணும்னு சினிமா பாணியில் ஒரு உத்தரவை பிறப்பித்திருப்பார் அதானி. அதான் சரிங்க சார் நாங்க பாத்துக்கிறோம், நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க சார், யாரும் வர தேவையில்லை, நாங்களே பார்த்து இதை முடிச்சு வச்சிடறோம் என்கிற அந்த மனநிலையிலிருந்து இவர்கள் செய்து முடித்திருப்பார்கள் என்பது பட்டவர்த்தனமாக வெளிப்படுகிறதே. ஒரு மாநில அரசு அந்த மாநில அரசை அமைப்பதற்கு கொல்லைப்புற வழியாக ஒரு முயற்சி. நீங்க ஜனநாயக வழியில் ஒரு முயற்சி என்று சொன்னாலும் கூட சரிப்பா, பெரிய ஆளு, அதனால ஒரு சமரசம் பேசுகிற நடவடிக்கைக்கு ஒரு முக்கியஸ்தராக அமர்ந்திருந்தார் என்று நீங்கள் சொல்லலாம். இப்ப இங்க கூட்டணி கட்சிகளினுடைய பேச்சுவார்த்தை நடைபெறுவதற்கு போன்றவர்கள் பயன்படலையா? எம்ஏஎம் ராமசாமி போன்றவர்கள் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டார்கள்ங்கிற செய்தி எல்லாம் கடந்த காலத்துல நம்ம கேள்விப்படலையா? அப்படி
தொழிலதிபர்கள் தலைவர்களோடு இணக்கமாக இருப்பார்கள். அது கூட்டணி பேச்சுவார்த்தை. நீங்க வாங்க, கலைஞர் விரும்புறாரு, நீங்க வாங்க, ஜெயலலிதா விரும்புறாங்க, உங்களுக்கு நல்ல இடம் கொடுக்குறேன்னு சொல்றாங்க, நல்ல வெற்றி வாய்ப்புள்ள தொகுதிகள் கொடுக்குறேன்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்றது அவர்களுடைய உள்ள கிடக்கையை யார் ஒருவர் மூலமாகவோ வெளிப்படுத்த வேண்டும். யாரு வெளிப்படுத்துவது? லோக்கல்ல இருக்கிறவங்க வெளிப்படுத்திட முடியாது. அப்ப அந்த தலைவர்களோடு தொடர்பில் இருக்கக்கூடிய தொழிலதிபர்கள், முக்கியஸ்தர்கள், சமூகத்தில் அந்தஸ்து பெற்றவர்கள் வெளிப்படுத்துவார்கள். இது ஒரு இயற்கையான நடவடிக்கை தான். எல்லா இடங்களிலும் நடக்கிற நடவடிக்கை தான். ஆனா ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு, மாற்றம்னா எப்படி? மக்கள் யாருக்கு ஏக்நாத் சிட்டை போட்டு போட்டாங்களா? ஏக்நாத் சிட்டை முதலமைச்சராக வர வேண்டும் என்று சொல்லி தேர்தல் நடந்தது இல்லை. கொல்லைப்புற வழியாக ஒரு அரசை, ஜனநாயக படுகொலை செய்துவிட்டு ஒரு அரசை அமைப்பதற்கு அதானி போன்றவர்கள் துணை போகிறார்களே. அப்ப அதானி போன்றவர்களுக்கு மராட்டிய மாநிலத்தில் எவ்வளவு பெரிய வளங்களை கொளிக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்திருக்கும் இந்த அரசு. அதுதான் இங்க இருக்கக்கூடிய கேள்வி. அதானி சமரசம் பேசினார் சார், சரி. அதற்கு அதானி என்ன சும்மா உட்கார்ந்து பேசிட்டு போனாரா? அவருடைய ஒவ்வொரு நிமிடங்களும் பணமாக கணக்கிடப்படுகின்றன. அவருடைய ஒவ்வொரு நகர்வுகளும் பொருளாதாரத்தில் உள்ளடக்கி இருக்கக்கூடிய நகர்வுகளாக இருக்கிறது. எனவே அவர் ஒரு முயற்சியை மேற்கொண்டு, அந்த முயற்சியை மேற்கொண்ட நடவடிக்கையில் அவர் துணை இருந்தார் என்று சொன்னால், அதன் மூலமாக மராட்டிய மாநிலத்தில் அவர் பெற்றிருக்கக்கூடிய பொருளாதார வருவாய் என்பது எவ்வளவு? எத்தனை துறைகளை அவருக்கு நீங்கள் தாரை வார்த்து கொடுத்தீர்கள்? மராட்டிய மாநிலத்தில் என்னென்ன வளங்களை எடுத்துக் கொள்வதற்கு அவருக்கு உரிமம் தந்தீர்கள்? எத்தனை லட்சம் கோடி ரூபாயை மராட்டிய மாநிலத்திலிருந்து அதானி சுருட்டி இருக்கிறார். இப்ப இது குறித்த விசாரணை நடத்த வேண்டுமே. தேர்தல் நேரம் என்பதால் இது குறித்து பேசுகிற சூழலில் இப்போது எதிர்க்கட்சிகள் இல்லை. தேர்தல் முடிந்ததற்கு பிறகு அதானியும் மோடியும் மராட்டிய மாநிலத்தில் என்னென்ன வேலைகளை எல்லாம் செய்தார்கள், அதற்கு எப்படியெல்லாம் கைப்பாவையாக ஏக்நாத் சிண்டே இருந்தார் என்பதை இந்த நாட்டு மக்களுக்கு அம்பலப்படுத்துகிற வேலையை யார் செய்கிறார்களோ இல்லையோ, நான் காங்கிரஸ் இந்த விஷயத்துல நம்பல சார். வெளிப்படையாக சொல்கிறேன், காங்கிரஸை நான் இந்த விஷயத்தில் நம்பவில்லை. மாறாக உத்தவ் தாக்கரே இதை விடப்போவதில்லை, சரத்பவாரும் இதை விடப்போவதில்லை என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன். நிச்சயமாக இது மக்களுக்கு வெளிப்படுத்தப்படும். எப்படி வெளிப்படுத்தப்படும்னா, தேர்தல் முடிந்ததற்கு பிறகு அரசு அமையும் அமையாமல் போகும், அதெல்லாம் வேற. ஆனா எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி, ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி, உத்தவ் தாக்கரேவும் சரத்பவாரும் இந்த செய்திகளை நாட்டு மக்களுக்கு அம்பலப்படுத்துகிற பிரதான வேலையை செய்ய போகிறார்கள் என்பது மட்டும் உறுதி. மகாராஷ்டிராவை தாண்டி தெலுங்கானாவிலுமே பாத்தீங்கன்னா நம்ம கூட பேசியிருக்கோம். ஒரு எம்எல்ஏக்களுக்குமே 100 கோடி ரூபாய் தரோம் அப்படின்னு சொல்லி பேரம் பேசினா சிஎம்ஏ அந்த வீடியோ வெளியிட்டாரு. கர்நாடகாவிலையும் குமாரசாமி காங்கிரஸ் எம்எல்ஏக்களை விலை கொடுத்து இதே போலதான் வாங்கினாங்க. அருணாச்சல பிரதேசமா இருக்கட்டும், அதே போல திரிபுராவா இருக்கட்டும், இப்படி எல்லா மாநிலங்கள்லயுமே எதிர்கட்சிகளுடைய எம்எல்ஏக்களை விலை கொடுத்து வாங்கி அந்த கட்சியை உடைத்து ஆட்சி அமைக்கக்கூடிய பாஜக செய்கிறது. தமிழ்நாட்டில் கூட ஏக்நாத் சிண்டே மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடியதை போல ஏக்நாத் சிண்டே தமிழ்நாட்டிலும் உருவாவார் அப்படின்னு சொல்லி அண்ணாமலை எல்லாம் ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டு அந்த நேரம் தான் இது போன்ற சூழ்நிலைகள்லாம் ஏற்பட்டிருக்கு. அப்போ கட்சிகளை உடைப்பதா இருக்கட்டும், அந்த இடங்கள்ல பாஜக ஆட்சி கொண்டு வரதா இருக்கட்டும், இது எல்லாமே அதானியும் அதானியுடைய பணத்தையும் தான் பாஜக பயன்படுத்தி இருக்கிறது அப்படின்றது தெரியுதுல்ல. அப்ப இதுல சட்ட ரீதியான விசாரணையும் மேற்கொள்ள வேண்டும் என்ற பார்வை வைக்கப்படுது. நிச்சயமாக சட்ட ரீதியிலான ஒரு விசாரணை நடத்தப்பட வேண்டும். அது எப்போது பேசு பொருள் ஆகும் என்று கேட்டால், நான் குறிப்பிட்டதை போல இது தன்னுடைய மாநிலத்தில் நடந்திருக்கக்கூடிய ஒரு மிக மோசமான நடவடிக்கை என்று அந்த 2 கட்சிகளினுடைய தலைவர்கள் இப்போது குரல் உயர்த்துவார்கள் தேர்தல் முடிந்ததற்கு பிறகு. அந்த குரல் தேசிய குரலாக மாற்றமடையும். எப்படி மாற்றமடையும்? பிரதான எதிர்கட்சியினுடைய தலைவர், எதிர்கட்சி அந்தஸ்து பெற்றிருக்கிற எதிர்கட்சி தலைவர், அதை நம்ம பாஜகவுக்கு அடிக்கடி அறிவுறுத்த வேண்டியிருக்கு. ஏன்னா அவங்க என்ன நினைச்சாங்கன்னா, காங்கிரஸ் கட்சியினுடைய நாடாளுமன்ற குழு தலைவர் என்கிற அந்த நிலையிலிருந்து அவர்கள் அணுகி விடுகிறார்கள். ஏன்னா பழைய 10 வருஷ கணக்கிலேயே அவங்க இன்னும் இருக்காங்க. இப்போது எதிர்கட்சி அந்தஸ்து பெற்றிருக்கிற எதிர்கட்சி தலைவர் நாடாளுமன்றத்தில் இதை கிளப்புவார். அவர் மட்டும் இல்ல, அவரோடு சேர்ந்து குரல் எழுப்புவதற்கு வயநாட்டிலிருந்து இன்னொருவரையும் கேரள மக்கள் அனுப்பி வைக்க போகிறார்கள். வந்ததற்கு பிறகுதான் நீங்க ஒருவரையே சமாளிக்க முடியாமல், ஒரு காந்தியை சமாளிக்க முடியாமலேயே ஓடியவர் மோடி. இப்போது 2 காந்திகள் வருகிறார்கள். காந்தி என்று சொன்னாலே அவர்களுக்கு ஒருவித அச்ச உணர்வும் பதட்டமும் வந்துவிடும். அதனால்தான் அவர்கள் எப்போதுமே சாவர்கர் பக்கமும் காந்தியை படுகொலை செய்த கோட்சேவின் பக்கமே நின்று கொள்வார்கள். காந்தி என்கிற பெயர் அவர்களுக்கு ஒவ்வாமையாகவே இருக்கும். இப்போது 2 காந்திகள் வருகிறார்கள். இவர்களை நீங்கள் எதிர்கொண்டே ஆக வேண்டும். நாடாளுமன்றத்தில் இந்த பிரச்சனை நிச்சயமாக பேசு பொருளாகும். நீங்க இந்த மாநிலம் என்று கணக்கில் கொள்ளவே கூடாது. ஒட்டுமொத்தமாக எல்லா மாநிலங்களிலும் நடைபெற்றிருக்கிற குதிரை பேரங்கள் இருக்கிறது அல்லவா? இந்த குதிரை பேரத்துக்கு பின்னால் நிச்சயமாக அதானி இருக்கிறார் என்பதுதான் யதார்த்தமான உண்மை. ஏன் என்று சொன்னால், நீங்க ஜார்க்கண்ட் மாநிலத்துல முதல் கட்ட தேர்தல் நடந்து முடிஞ்சிருக்கு. ஜார்க்கண்ட் மாநில பிரச்சனையே நீங்க கொஞ்சம் கவனமாக எடுத்து பாருங்களேன். ஜார்க்கண்ட் மாநிலத்தில் அதானியை உள்ளே நுழைய விடாமல் செய்ததுதான் பிரதானமான குற்றச்சாட்டு. அவர் மீது வைக்கப்பட்ட கனிம வளங்களை கொள்ளையடித்தார்னு இவங்க ஒரு கேஸ ஃபேம் பண்றாங்கல்ல சார். அந்த கனிம வளத்தை கொள்ளையடித்தார். யாரு கொள்ளையடிச்சிட்டாரு? ஹேமந்த் சோரன் கொள்ளையடிச்சிட்டாரு.
அப்போ ஹேமந்த் சோரன் கொள்ளையடிச்சாருன்னு நீங்க சொல்றீங்க. ஆனா ஹேமந்த் சோரன் என்ன சொல்றாரு, அதானி அந்த கனிம வளங்களை எடுப்பதற்கான உரிமத்தை கோரினால் நாங்கள் அந்த உரிமத்தை கொடுக்கலன்னு எப்ப சொன்னாரு? கைது செய்யும் போது சொன்னார்னா நீங்க பழிவாங்குற நடவடிக்கைன்னு சொல்லியிருக்கலாம். அவர் குற்றச்சாட்டு வைக்கிறாருன்னு நீங்க சொல்லியிருக்கலாம். அதற்கு 6 மாதத்துக்கு முன்பே சொன்னார் ஹேமந்த் சோரன். என்ன சொன்னார்? அதானியினுடைய நிறுவனம் சட்டத்துக்கு புறம்பாக வருகிறது. ஒன்றிய அரசு அதற்கு துணை நிற்கிறது. ஜார்க்கண்ட் மாநிலத்தினுடைய கனிம வளங்களை எல்லாம் திருடுவதற்கு, சுரண்டுவதற்கு இவர்கள் துணை போகிறார்கள்னு ஒரு குற்றச்சாட்டை அந்த மாநிலத்தினுடைய பிரதான கூட்டம் ஒன்றில் பேசியது செய்தியானது. பெரிய அளவுல செய்தியாகல. அதன் பிறகு இவர் மீது இந்த கனிம வள குற்றச்சாட்டு சொல்லுகிற போதுதான் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா கட்சி அதை செய்தியாக்குகிறார்கள். நாங்க 6 மாதத்துக்கு முன்பே சொன்னோம் பாத்தீங்களா, இப்ப பாருங்க அதே மாதிரியே நடந்திருக்குன்னு. அப்போ அதானிக்காகத்தானே நீங்க ஹேமந்த் சோரனை சிறைக்கு அனுப்பிச்சீங்க. நீங்க வெறுமனே இதை அரசியலோடு பொறுத்து பார்த்து விடக் கூடாது. அரசியலுக்காக எதிர்க்கட்சிகள் பழிவாங்குகிற நடவடிக்கை என்று சொன்னாலும் எங்க ஆளுக்கு நீங்க கனிம வளத்தை கொடுக்கல, அதனால நாங்க கைது செய்யறோம் பாரு. யாருக்கு நாங்க கனிம வளத்தை கொடுக்குறோம் பாரு. எந்த கேஸ உன் மேல போடுறோம், நீ எந்த ஆயுதத்தை எடுத்து எங்கள் மீது எரிந்தாயோ அதே ஆயுதத்தை கொண்டு உன்னை நாங்கள் சிறையில் அடைக்கிறோம் என்கிற ஒரு மோசமான நடவடிக்கையை தான் ஜார்க்கண்ட் மாநிலத்தில் செய்தார்கள். செய்தது மட்டுமல்ல, நீங்க பாரத் ஜோடோ யாத்திராக்கு பிறகு பாரத் நியாயா யாத்திரா வந்தாரு ராகுல் காந்தி, நீதி கேட்டு ஒரு நெடும் பயணம். எங்க இருந்து தொடங்கினார்? மணிப்பூரிலிருந்து தொடங்கி மராட்டிய மாநிலம் மும்பை மாநகருக்கு முடித்தார். முடிக்கிற அந்த இடத்தில் சம்பாய் சோரனும் பங்கேற்றார், ஹேமந்த் சோரனுடைய மனைவியும் பங்கேற்றார். ஹேமந்த் சோரன் மனைவி பேசிய செய்தி மிக முக்கியமான செய்தி. என்ன சொன்னார்? என்னுடைய மாமா சம்பாய், அவர் இப்படித்தான் பேசினார், என்னுடைய மாமா சம்பாய் சோரன் இந்த மேடையில இருக்கிறார், இவர்களையும் விலைக்கு வாங்குவதற்கு கார்பரேட் நிறுவனங்களினுடைய துணையோடு கார்பரேட்டுகளினுடைய பணத்தை வைத்திருக்கிற ஒரு கார்பரேட், அவர் பயன்படுத்திய வார்த்தை அதுதான், ஒரு கார்பரேட் அரசு முயற்சி மேற்கொள்கிறது, மோடியினுடைய அரசு முயற்சி மேற்கொள்கிறது. எனவே அதற்கெல்லாம் இடம் கொடுக்க மாட்டோம், ஜார்க்கண்ட் மாநிலத்திலிருந்து ஒரு பிடி மண்ணை கூட அள்ள முடியாது என்று அவர் பேசிய செய்தி அன்றைக்கு எல்லா ஊடகங்களிலும் செய்தியானது. அப்போ அவர் எதை மையமாக வைத்து சொன்னார்? சம்பாய் சோரனையும் பேரம் பேசி இருக்கிறார்கள். பேரம் பேசியவர்கள் யார்? இதோ இப்போது வெளிப்பட்டு விட்டதே, அதானிதான் பேசினார் என்பது, அதானிதான் மத்தியஸ்தராக இருந்தார் என்பது எல்லோருக்கும் தெரிந்து விட்டதே. அப்போ நீங்க ஏக்நாத் ஷிண்டேக்களை உருவாக்குனது மட்டுமல்ல, ஒரு அரசை இல்லாமல் செய்வதற்கும், அந்த அரசை இல்லாமல் செய்துவிட்டு தங்களுக்கு கைப்பாவையாக ஒரு அரசை உருவாக்குவதற்கும், அந்த அரசை உருவாக்கியதன் மூலமாக அந்த மாநிலத்தினுடைய கனிம வளத்தை அதானிக்கு தாரை வார்ப்பதற்கும் இந்த அரசு புரோக்கராக செயல்பட்டிருக்கு. எந்த அரசு? ஒன்றிய அரசு. ஏற்கனவே மோடி ஒரு நல்ல புரோக்கர்னு எல்லா விமர்சனங்களையும் வைத்துக் கொண்டே இருக்கிறார்கள். அந்த விமர்சனம் என் மீது வைத்தது 100 விழுக்காடு சரி என்கிற அந்த மனநிலையிலிருந்துதான் மோடி வெளிப்படுகிறார் என்றுதான் புரிந்து கொள்ள வேண்டும். முழுமையான விசாரணை இதற்கு நடைபெற வேண்டும். நடைபெற்றது மட்டுமல்லாமல் எந்தெந்த மாநிலங்களெல்லாம் இது போன்ற குதிரை பேரங்களில் ஈடுபட்டார் அதானி, எந்தெந்த மாநிலங்களில் எல்லாம் யார் யாருக்கெல்லாம் எவ்வளவு பணம் கொடுத்தார்கள், அந்த மாநிலங்களில் அதானியினுடைய பங்களிப்பாக அதானியினுடைய நிறுவனம் என்னென்ன டெண்டர்களை கோரி இருக்கிறார்கள், என்னென்ன கான்ட்ராக்டுகளை அவங்க வேலை செஞ்சிருக்கிறாங்க, அந்த மாநிலத்திலே அவர்கள் செய்திருக்கிற பணி என்ன, அவர்களுடைய தொழில் நிறுவனத்தினுடைய பங்கு என்ன, இவற்றையெல்லாம் நீங்கள் ஆய்வு செய்து பார்த்தால் அதானி ஒட்டுமொத்த இந்தியாவையும் சுரண்டி இருக்கக்கூடிய உண்மை என்பது இந்த நாட்டு மக்களுக்கு தெரிய வரும் என்றுதான் நான் எதிர்பார்க்கிறேன். மகாராஷ்டிரா தேர்தல் பிரச்சாரத்துல ராகுல் காந்தி வைக்கக்கூடிய ஒரு மிக குற்றச்சாட்டாக இருப்பது என்னன்னா, மகாராஷ்டிராவுக்கு வரக்கூடிய நிறுவனங்களை எல்லாம் மோடி மிரட்டி குஜராத்துக்கு கொண்டு செல்கிறார் அப்படின்றதுதான். இதனால பல லட்சம் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லாம போகுது அப்படின்றதுக்கு. இது 2 மாநிலங்களுக்கு இடையே பிரச்சனையை தூண்ட நினைக்கிறார் அப்படின்னு சொல்லி பாஜக சட்ட அமைச்சரான அர்ஜுன் ராம் மெக்வால் தலைமையிலேயே போய் எலெக்ஷன் கமிஷன்ட்ட நேரடியாக புகார் கொடுக்குறாங்க. பிரிவு 353 கீழே இவர் மீது எஃப்ஐஆர் பதிவு பண்ணணும் அப்படின்றதையும் பாஜக தரப்புல குற்றச்சாட்டை சொல்றாங்க. இப்படி மகாராஷ்டிரா தேர்தல் என்பது குஜராத்துக்கு எதிரான மையப்படுத்தி நடக்கக்கூடிய சூழ்நிலையில ஒரு குஜராத்துடைய முதலாளி மகாராஷ்டிராவில அரசியலை தீர்மானிக்கிறார் அப்படின்றது பாஜகவுக்கு மிகப்பெரிய எதிரான ஒரு பிரச்சனையை கிளப்பி விடாதா? இது பாஜக ஆளும் கூட்டணியில் இருக்கக்கூடிய அஜித் பவாரே சொல்வது என்பது இந்த தேர்தல்ல பாஜகவுக்கு எதிரான மனநிலையை அந்த மராட்டிய மக்கள் ஏற்படுத்தி விடாதா? அப்ப மராட்டிய தேர்தல்ல பாஜகவோட நிலை என்ன ஆகும்னு சொல்லி நீங்க பாக்குறீங்க? பாஜக மிக மோசமான பின்னடைவை சந்திக்க போகிறது என்பதுதான் கல யதார்த்தம் உணர்த்தி கொண்டிருக்கிற செய்தி. ஹரியானா போல ஏதாவது ஒரு மிராக்கள் நடந்துவிடும் என்று அதிசயங்கள் அவ்வப்போது நடக்கும், எப்போதுமே நடக்காது என்பதை பாஜக உணரவில்லை போலும். ஹரியானாவில் நடந்ததை போன்ற அதிசயம் நடந்துவிடும் என்று நினைக்கிறார்கள். அங்கே காங்கிரஸ் தன்னந்தனியாக நின்றது, ஆம் ஆத்மி கட்சி தன்னந்தனியாக நின்றார்கள். இங்கே அப்படி அல்ல. ராகுல் காந்தி, சரத்பவார், உத்தவ் தாக்கரே எல்லோரும் சேர்ந்து நிற்கிறார்கள். இந்த பலம் என்பது வேறு, அந்த பலம் என்பது வேறு. இதை முதலில் பாரதிய ஜனதா கட்சி புரிந்து கொள்ள வேண்டும். இங்க ராகுல் காந்தி வச்ச குற்றச்சாட்டிலேயே இன்னொரு செய்தியும் ஒளிந்து கிடக்கிறது. ஏன் மராட்டிய மாநிலத்துக்கு வந்த
நிறுவனங்களை குஜராத் மாநிலங்களுக்கு கொண்டு சென்றார்கள் என்பதற்கு பின்னால் ஒரு மிக முக்கியமான செய்தி இருக்கிறது. வெறுமனே இது மாநிலத்தினுடைய வளர்ச்சி, குஜராத்தினுடைய வளர்ச்சியில் அக்கறை கொண்டு எடுத்து போனார்கள் என்று மட்டும் நீங்கள் பார்த்து விடக்கூடாது. பாசிசவாதிகளுக்கு எப்போதுமே யார் மீதுமே அக்கறை இருக்காது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. மோடிக்கு குஜராத்தின் மீது உண்மையிலேயே அக்கறை இருக்கிறதா? உண்மையிலேயே அக்கறை இருந்திருந்தால் குஜராத்தினுடைய ஜிடிபியை இந்த 10 ஆண்டுகளில் பிரதமராக இருந்து மோடி உயர்த்தி இருக்க வேண்டுமா இல்லையா? குஜராத்தினுடைய தொழில் வளத்தை பெருக்கி இருக்க வேண்டுமா இல்லையா? அப்படி ஏதாவது செய்திருக்கிறாரா? அமித்ஷா அங்கிருந்து வந்தவர் தானே. அமித்ஷா அப்படி ஏதாவது சிறப்பு திட்டங்களை கொண்டு வந்து இந்த 10 ஆண்டுகளில் குஜராத்தில் பாலாரும் தேனாருமா ஓட விட்டார்கள்? இல்லை. எனவே அவர்களுக்கு அந்த மாநிலத்தின் மீதெல்லாம் அக்கறை இல்லை, அந்த மாநிலத்தின் மீதெல்லாம் பற்றில்லை. ஆனால் அதானிக்கு கொல்லைப்புற வழியாக துணை போவதற்கு ஒரு வேலை. மோனோபோலிசம் என்கிற ஒரு வார்த்தையை சமீபத்தில் ராகுல் காந்தி பயன்படுத்தினார். நீங்கள் அதை மறந்து விடக்கூடாது. அப்போ அதானிய மராட்டிய மாநிலத்தில் மோனோபோலியாக வைத்துக் கொள்வதற்கு வேறு மாநிலங்களுக்கு இங்கு வரக்கூடிய முதலீட்டாளர்களை திசை திருப்புகிற வேலையை மோடி செய்திருக்கிறார். ராகுலினுடைய குற்றச்சாட்டிலிருந்து நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய செய்தி அதுதான். யாருமே இங்க இருக்க மாட்டாயா, அதானி மட்டும்தான் இங்க இருப்பான், அவன் மட்டும்தான் இங்க தொழில் பண்ணணும், நீங்க எல்லாம் இந்த பக்கம் வராதீங்க, அந்த பக்கம் வந்துருங்கன்னு சொல்வதன் மூலமாக அதானியை தன்னந்தனியாக அழைத்து வந்து ஒட்டுமொத்த மராட்டிய மாநிலத்தையும் கொள்ளையடிப்பதற்கு பாதை சமைத்திருக்கிறார்கள். அதற்கான வேலையைத்தான் எப்போது தீட்டி இருக்கிறார்கள், இந்த அரசை அமைக்கிற போது தீட்டி இருக்கிறார்கள். அதனால் தான் அதானி வந்திருக்கிறார். இப்போ இந்த கனெக்ஷன் பாயிண்ட் சரியா போச்சு பாருங்க. இவர்கள் எதற்காக இந்த முயற்சியை மேற்கொண்டார்கள்? மோனோபோலிசம் என்கிற வார்த்தையை எதற்காக ராகுல் காந்தி பயன்படுத்தினார்? அதற்கு பறந்து துடித்தார்களே பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில். இதுவரை இல்லாத அளவுக்கு ஒரு மோசமான வெளிப்பாடு பாரதிய ஜனதா கட்சி ஒரு பதட்ட நிலை நிலவுச்சு பாத்தீங்களா இல்லையா? இந்த 11 ஆண்டுகளில் மோடி இடத்தில் அப்படி ஒரு பதட்டமான நிலை வெளிப்படவே இல்லை. ஏன் என்று சொன்னால் அடிமடியில் கை வைத்து விட்டார் ராகுல் காந்தி. அந்த மோனோபோலிசம் என்கிற யார் ஒருவர் ஏகபோக உரிமையை அனுபவிக்க வேண்டும் என்கிற இடத்தில் இருந்து பார்க்கிற போது அதானிக்கு ஏகபோக உரிமையை மராட்டிய மாநிலத்தில் கொடுத்து விட்டு பிறர் யாரும் வராமல் பார்த்துக் கொள்கிற வேலையை ஒரு நல்ல புரோக்கராக இருந்து மோடி செய்திருக்கிறார் என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக வெளிப்படுகிறது. இது நிச்சயமாக தேர்தல் களத்தில் எதிரொலிக்கும் மிகப்பெரிய பின்னடைவை பாரதிய ஜனதா கட்சி. இன்னொன்னு சார், பாரதிய ஜனதா கட்சிக்கு பேஸே கிடையாது சார். காங்கிரஸ் கட்சி பல வெற்றிகளை குவித்திருக்கிற மாநிலம். நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா பாரதிய ஜனதா கட்சி ஒரே ஒரு முறை தான் இதுவரைக்கும் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றி இருக்கு. ஏனைய முறை எல்லாம் சிவசேனா 2 முறை தவிர்த்து விட்டு நீங்கள் பார்த்தால் ஒட்டுமொத்தமாக காங்கிரஸ் கட்சியினுடைய ஆட்சி தான் மராட்டிய மாநிலத்தில். எனவே பேஸ் என்பதே பாரதிய ஜனதா கட்சிக்கு அண்மையில் ஏற்பட்டதுதான். RSS உடைய தலைமையிடமே அங்கதானே இருக்கு. அந்த தலைமையிடம் இருக்கக்கூடிய மகாராஷ்டிரா மாநிலத்துல பாஜக தோல்வியை RSS ஏற்றுக்கொள்ளாதுல. ஒருவேளை தோல்வி ஏற்பட்டால் அது RSS உடைய எதிர்வினை பலமா தானே இருக்கும். RSS மனம் குளிர்கிற வகையில் நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் மோடி இவ்வளவு பெரிய மெனக்கடல்களை செய்து கொண்டிருக்கிறார். ஏற்கனவே RSS நன்மதிப்பை இழந்து விட்டார் மோடி. இதுதான் யதார்த்தமான உண்மை, எல்லோருக்கும் தெரியும். அவர்கள் காத்து கொண்டிருப்பதே இந்த RSS 100ஆண்டு விழா நிறைவு பெறுவதற்குத்தான். ஒன்றியத்திலும் நம்முடைய ஆட்சி, மராட்டிய மாநிலத்திலும் நம்முடைய ஆட்சி. ஏன் என்று சொன்னால் RSS நாக்பூர் மராட்டிய மாநிலத்தில் தான் இருக்கிறது, தலைமை பீடம் அங்கேதான் இருக்கிறது. 2 இடங்களிலும் தங்களுடைய ஆட்சி இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அவர்கள் காத்து கொண்டிருக்கிறார்களே தவிர அந்த 100ஆண்டு நிறைவு பெற்றதற்கு பிறகு நிச்சயமாக மோடி இந்த இடத்தில் இருக்க மாட்டார் என்பதுதான் அரசியல் ஆருடம் கணிக்கக்கூடிய எல்லா ஆய்வாளர்களும் சொல்லக்கூடிய செய்தி. இது பாரதிய ஜனதா கட்சியினரே சொல்கிறார்கள். ஏன் நிதின் கட்கரி மோடிக்கு எதிராக பேசிய காட்சியை நாம் பார்த்தோமா இல்லையா? ராஜ்நாத் சிங் மோடிக்கு எதிராக பேசுகிற காட்சியை நாம் பார்த்தோமா இல்லையா? இதற்கு முன்பு அப்படி அவர்கள் வெளிப்பட்டிருக்கிறார்களா? எங்காவது ஒரு இடத்தில் மோடிக்கு எதிராக இந்த 10 ஆண்டுகளில் அவர்கள் பேசிய செய்தியை நாம் கேட்டோமா? திடீரென நிதின் கட்கரிக்கு தைரியம் வந்து விட்டதா? RSS கொடுத்த ஊக்கம். திடீரென ராஜ்நாத் சிங்குக்கு தைரியமும் துணிச்சலும் வந்து விட்டதா? RSS சொல்லி அனுப்பிய செய்தி. எனவே RSS நன்மதிப்பை ஏற்கனவே இழந்து விட்டார். இப்போது வேறு வாய்ப்பே இல்லை. RSS நேரடியாக களத்தில் வந்து பணியாற்றினாலுமே கூட வெற்றி பெறுகிற வாய்ப்பை அவர்கள் இழந்து விட்டார்கள். காரணம், ஒரு ஆன்டி இன்கம்பன்சி என்கிற அரசியல் ரீதியான பார்வை மட்டுமல்ல, அந்த மாநிலத்தையே சிதைத்து போட்டிருக்கிறார்களே. நீங்க இந்த நாடாளுமன்ற தேர்தல்ல எவ்வளவு இடங்கள் சிவசேனாவுக்கு உண்மையிலேயே கிடைத்தது? சிவசேனாவினுடைய தொண்டர்கள் யார் பக்கம் நின்றார்கள்? நீங்க சின்னத்தை வைத்துக் கொண்டிருந்ததால் இங்க அதிமுக ரெட்டல சின்னத்தை வச்சுக்கிட்டு எடப்பாடி பழனிசாமி ஆட்டம் போடுற மாதிரிதான் நாங்க ஏக்நாத் சிண்டேவுக்கு அந்த வில்லம்பு சின்னம், அந்த சின்னத்தை வைத்துக் கொண்டு நீங்கள் மக்களிடத்திலே வாக்குகளை சேகரிக்க முடிந்ததை தவிர ஏக்நாத் சிண்டேவினுடைய முகத்தை காட்டி எங்காவது வாக்கு சேகரிக்க முடிந்ததா? ஏக்நாத் சிண்டேவினுடைய பெயரை சொல்லி எங்காவது வாக்கு சேகரிக்க முடிந்ததா? ஆனால் உத்தவ் தாக்கரேவும் சரத்பவாரும் தான் உண்மையான தலைவர்கள் என்று ஏற்றுக்கொண்டார்கள். அஜித் பவாரையும் ஏக்நாத் சிண்டேவையும் ஏற்றுக்கொள்ளவில்லை. எனவே அவர்களுக்கு தோல்வி என்பது உறுதி செய்யப்பட்ட ஒன்றுதான். RSS கோபத்துக்கு மீண்டும் மீண்டும் ஆளாக போகிறார் மோடி என்பதுதான் தேர்தல் கணக்குகள் உணர்த்த போகிற செய்தி என்றுதான் நான் பார்க்கிறேன். மிக முக்கியமான மாநிலமா இருக்கக்கூடிய மகாராஷ்டிரா தேர்தல்ல அஜித் பவார் அதுவும் பாஜக கூட்டணியில் இருந்து கொண்டே
அதானி எங்களுக்கு பேரம் பேசினார், தனி ரூம்ல இருந்தார் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை வெளிப்படுத்தியிருக்கிறார். கண்டிப்பாக இது எல்லா மாநிலங்கள்லயுமே பாஜகவுக்கு எப்படி எம்எல்ஏக்களை வாங்கக்கூடிய இவ்வளவு பணம் வந்திருக்கிறது அப்படின்ற கேள்வி எல்லோர் மனதிலுமே இருந்தது. அது அதானியுடைய பணமாக இருக்குமோ அப்படின்ற சந்தேகம் இந்த அஜித் பவாருடைய ஸ்டேட்மெண்ட் மூலமாக தெரிய வருகிறது. ஒட்டுமொத்தமாக அதானி மீதான குற்றச்சாட்டு என்பது விசாரிக்கப்பட வேண்டும். அதுவும் போலீஸ் ரீதியான விசாரணை என்பது நடத்தப்பட வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய கோரிக்கையா இருக்கு. நிகழ்ச்சியை கலந்து கொண்டு நிறைய தகவல்களை நம்ம நேரிட்ட பகிர்ந்துட்டீங்க. ரொம்ப நன்றி சார்.